கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவங்கள் உடனுக்குடன் பதிவு செய்து பாதுகாக்கப்படவில்லை. எழுத்து கண்டுபிடிப்பதற்கு முன்பே வேத சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன. உலக வரலாற்றில் எழுத்துக்களை கண்டுபிடித்தவர் அல்லது எழுத்து வடிவில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள முடியும் என கண்டுபிடித்தவர் யார் என தெளிவாக தெரியாவிடினும் முதலில் எழுத்துக்களை பயன்படுத்தியவர்கள் சுமேரியர் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இவர்கள் ஏறத்தாழ கிமு 3000 தெற்கு மெசபடோமியா பகுதியில் வாழ்ந்து வந்தனர். வேத புத்தகத்தின் சம்பவங்கள் முதலில் இதற்கு ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்றுள்ளது. பழைய ஏற்பாட்டில் முதலில் எழுத்து வடிவிற்கு கொண்டு வரப்பட்டது நியாயப்பிரமாணம் ஆகும். இது பாரம்பரியத்தின் அடிப்படையில் மோசே மூலமாக எழுதப்பட்டதாக கருதப்படுகிறது. இது சரியாக இருக்குமாயின் ஏறத்தாழ கிமு 1446 முதல் 1406க்கு இடைப்பட்ட காலமான, அதாவது இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு சென்ற யாத்திரை காலத்தின் கடைசி பகுதியில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இது ஆதாம் படைக்கப்பட்டு ஏறத்தாழ 2700 ஆண்டுகளுக்கு பின் எழுத்து வடிவம் ஆனது. இக்காலம் வரை ஆதியாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேத சம்பவங்கள் வாய்மொழி வார்த்தையாகவே இருந்து வந்தது. இஸ்ரவேல் மக்கள் வாய்மொழி வரலாற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வந்தனர். தங்கள் முன்னோர்களின் காலத்தில் நடந்த சம்பவங்களை பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இந்த ஒழுங்கு தேவனால் ஏற்படுத்தப்பட்டதாகும். இந்த காரியத்தை இஸ்ரவேலர் கருத்தாய் செய்து வந்தனர். மக்கள் எழுத்து வடிவத்தை கண்டுபிடித்து மொழிகள் உருவான பின்பு வாய்மொழி வார்த்தையாக வந்தவை எழுத்து வடிவம் பெற்றன. முதலாவதாக எழுதப்பட்ட புத்தகம் சட்ட புத்தகம் என அழைக்கப்படுகிறது. அவை ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம் மற்றும் உபாகமம் ஆகிய புத்தகங்களாக இருக்கலாம். இவை தேவ மனிதன் மோசேயால் எழுதப்பட்டிருக்குமாயின் கிமு 1406க்கு சற்று முன்பதாக எழுதப்பட்டிருக்கலாம். பழைய ஏற்பாட்டின் கடைசி புஸ்தகமான மல்கியா சுமார் 435 எழுதப்பட்டிருக்கலாம். பழைய ஏற்பாட்டின் புத்தகங்கள் 39 சுமார் 3800 ஆண்டுகால வரலாற்றை கொண்டுள்ளதாக உள்ளது. இப்புத்தகங்கள் சுமார் 1000 வருட கால இடைவெளியில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுத்து வடிவில் உருவான வேத பகுதிகள் பாதுகாக்கப்பட்டு ஆவணமாக அல்லது மூல ஆதாரமாகவும் பிரதிகளாகவும் மாறி பின்பு மொழியாக்கம் செய்யப்பட்டது. பழைய ஏற்பாட்டின் தோற்றம் மற்றும் வரலாறு பற்றி இன்று நாம் தெரிந்து கொண்டோம். புதிய ஏற்பாட்டின் வரலாறு மற்றும் தோற்றம் பற்றி அடுத்த பதிவில் நாம் பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.